வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் குரு மணிகரன். இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறதும் ப்ரைஸ் பண்ணுறதும் யார், அதாவது உங்களுக்கு வரம் கொடுக்குறது சாபம் கொடுக்குறது யார், கர்மான்னு சொல்கிறாங்க இல்லையா. இது பண்ணால் இது நடக்கும், உனக்கு கெட்டது நடக்குதுன்னா அது நீ ஏதோ பண்ணியிருப்பேன், நல்லது நடந்தால் அதுக்கு ஏதோ பண்ணியிருப்பேன்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் பண்ணுறது யார் அப்படின்றத பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். ஓகே, இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ, யூ ஹேவ் டு லிசன் ஃபுல்லி. பெரிய வீடியோ தான் இருக்கும், சில வீடியோஸ் வந்து பெரிய வீடியோ தான் இருக்கும். ஓகே, ஸோ நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி நம்ம தேவையில்லாத யூஸ்லெஸ்ஸான வீடியோஸு மூவிஸ் இதெல்லாம் வந்து 2 hour உட்காந்து பார்க்குறோம். ஓகே, நம்மளுக்கு இது தேவை அப்படின்னா யூ வில் டெஃபினெட்லி வாட்ச், எவ்வளோ நேரம் எடுத்தாலும். ஓகே, நம்மளுக்கு இது வந்து நம்மளை பற்றி புரிஞ்சிக்கணும், ஆத்மானா என்ன தெரிஞ்சுக்கணும், ஆன்மீகம்னா என்ன புரிஞ்சிக்கணும், ஓகே ஸ்பிரிச்சுவலிட்டினா என்ன நம்ம அதில் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு டைம் பெருசாக தெரியாது. ஓகே, எல்லாமே நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லாத்துலேயும் கும்மி அடிச்சுட்டு எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணின்னு சஃபரிங்கும் பண்ணின்னு இருப்போம், ஆனால் கடைசி வரைக்கும் திருந்த மாட்டோம். அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. எனக்காக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பார்க்க முடியாது, ஏன்னா 20 நிமிஷமா அப்போ வேணாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுட்டு நீங்கள் வேறு ஏதாவது கும்மி அடிக்கிற வீடியோ பார்க்க ஆரம்பிச்சுடுவீங்க. ஓகே, அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க சொல்கிறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜஸ்ட் வாட்ச். ஓகே, பிகாஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வீடியோ, நைஸ் வீடியோ. ஓகே, இப்போ வந்து யார் உங்களை வந்து பனிஷ் பண்ணுறா, நீங்கள் பண்ணுற தப்புக்கெல்லாம் நீங்கள் நல்லது பண்ணால் அதுக்கு யார் உங்களை வந்து என்கரேஜ் பண்ணுறா, ப்ரைஸ் பண்ணுறா. ஓகே, உங்களுக்கு எது நல்லது செய்கிறாங்க அப்படின்றது புரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, இதில் ஸோ இப்போ நம்ம வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்தோம் ஹியூமன் கான்ஷியஸ்னஸ், அப்புறம் காட் கான்ஷியஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஹியூமன் கான்ஷியஸ்ன்றது நம்மளுக்குள்ளே இருக்கிற விஷயம், எல்லாத்தையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற விஷயம். காட் கான்ஷியஸ்ன்றது நம்மளுக்கு நம்மளோட கான்ஷியஸ்னஸ்க்கு பவர் கொடுக்குறது. சூரியன் வந்து எப்படி எல்லாத்துக்கும் பவர் கொடுக்குதோ, இல்லை பவர் பிளான்ட்லேருந்து எப்படி எல்லாத்துக்கும் கரண்ட் எடுத்து தனித்தனியாக வீடுங்களுக்கு அனுப்புகிறாங்களோ, அந்த மாதிரி நம்மளுக்கு தனித்தனியாக சப்ளை கிடைக்குது ஒரு ஹியூமன் கான்ஷியஸ்னஸ்க்கும். ஆனால் அந்த கான்ஷியஸில் எங்கேருந்து வருது, காட் கான்ஷியஸ்னஸ்லேருந்து ஒரு சோலுக்கும் பவர் வருது. ஓகே, ஸோ இப்போ நம்ம யார் அப்படின்னு பார்த்தோன்னா பாடி, மைண்ட், சோல், இது மூணுத்தையும் சேர்த்தவங்க தான் வந்து ஒரு லிவிங் பீயிங். ஓகே, ஹியூமன் சொல்ல மாட்டேன், லிவிங் பீயிங் எல்லாமே. ஓகே, ஸோ சோல்னால் என்ன அப்படின்னா கான்ஷியஸ்னஸ். ஓகே, அதை வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண, நம்ம பாடி என்னெல்லாம் பண்ணுது, மைண்ட் என்னெல்லாம் பண்ணுதுன்றதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற விஷயம் தான் வந்து ஆத்மன், சோல். ஓகே, நெக்ஸ்ட் மைண்டுன்றது என்னது எல்லாருக்குமே தெரியும். ஓகே, பர்சனாலிட்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா ஒருத்தருக்கும், அது வர்றதுக்கு காரணம் மைண்டில் தான் அந்த பர்சனாலிட்டின்றது டெவலப் ஆகுது. ஓகே, நம்ம அதை டெவலப் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த மைண்டுன்றது எதெல்லாம் சேர்த்தது அப்படின்னா எமோஷன்ஸ், மெமரி அண்ட் இன்டெலெக்ட். ஓகே, இதெல்லாம் சேர்த்தது ப்ளஸ் காசல் பாடியும் அதோட சேர்த்தது தான். ஓகே, மைண்டில் அது தனியாக தான் சொல்லுவாங்க யூஸ்வலி. ஸோ இட்ஸ் ஆல் கனெக்டட், ஒரு பேக்கேஜ். ஓகே, காசல் பாடினா என்னன்றது நான் சொல்கிறேன். ஸோ எமோஷன்னா எல்லாருக்குமே தெரியும், நம்ம சிரிக்கிறோம், சந்தோஷப்படுறோம், துக்கப்படுறோம், அழுகிறோம், கோவப்படுறோம். ஓகே, ஜெலஸ், என்வி, லஸ்ட் எல்லாமே சேர்த்தது எமோஷன்ஸ். ஓகே, ஸோ மெமரி அப்படின்னா என்னென்னா நம்ம செய்கிற ஒரு வேலையும், பார்க்குற ஒரு விஷயமும், கேட்குற ஒரு விஷயமும், தொட்டு உணர்கிற விஷயங்களும் வந்து மெமரியாக ஸ்டோர் ஆகுது. இதெல்லாம் மைண்டில் தான் ஸ்டோர் ஆகுது. ஓகே, நம்ம செய்கிற எல்லா வேலைகள், பைக் ஓட்டுறது, கார் ஓட்டுறது எல்லாமே. இன்டெலெக்ட்ன்றது என்னதுன்னா அறிவு. இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பார்ட்டு மைண்ட்லேயே இது ஒரு பார்ட் தான். ஓகே, அதான் இன்னும் யாங் சொல்லுவாங்க, வரைஞ்சிருப்பாங்களே ஒரு சைனீஸ் இதில் பிளாக் ஒயிட், அந்த மாதிரி மைண்ட், இன்டெலெக்ட் இது ரெண்டும் சேர்ந்தது வந்து ஒரு சட்டில் பாடி. ஓகே, இதுதான் மைண்ட். ஓகே, ஸோ காசல் பாடியும் வந்து ஒரு சட்டில் பாடி தான், கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம். ஓகே, இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள், எமோஷனாக இருக்கட்டும், மெமரியாக இருக்கட்டும், இன்டெலெக்டாக இருக்கட்டும், காசல் பாடியாக இருக்கட்டும். காசல் பாடினா சீட் மாதிரி ஒரு விதை போட்டோன்னா அது வளருதுன்னா அந்த விதைக்குள்ளே ஒரு மரம் வளருது, தென்னை மரம் வளருதுன்னா தென்னை மரத்துக்கான விஷயங்கள், அறிவு எல்லாமே வந்து அந்த விதைக்குள்ளே இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி ஹியூமனுக்கு சீமனில் இருக்கும், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட். ஓகே, எல்லாருமே சரி. அந்த காசல் பாடின்றது அதில் தான் இருக்குது. இன்னொன்று பாடி, ஃபிசிக்கல் பாடி, நம்மளோட பாடி. இப்போ நீங்கள் என்னால் கண்ணில் பார்க்க முடிகிற பாடி வந்து ஃபிசிக்கல் பாடி. ஓகே, ஸோ இந்த 3 விஷயத்தில் நீங்கள் யார் அப்படின்னு பார்த்தா என்ன சொல்லுவீங்க? ஒன்று பாடி நான் நினச்சிட்டு வாழறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த பாடிக்கு ஒன்று ஆயிடுச்சுன்னா ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவாங்க, அவங்களால சமாளிக்க முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. மைண்ட், சில 90% ஹியூமன் பீயிங் வந்து வாழறது மைண்டாக தான் வாழறாங்க. ஓகே, மைண்ட் இஸ் லிவிங் தேர் லைஃப். 99% கூட சொல்லலாம், மைண்ட் இஸ் லிவிங் தேர் லைஃப். ஓகே, ஸோ மைண்டுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் அந்த பாடியை யூஸ் பண்ணி எடுத்துக்குது. I want the food, I want the tasty food, I want luxury life, I want car, I want house, I want sex, I want money. இதெல்லாம் மைண்டு வந்து
கேட்டு இந்த பாடி மூலயமா நிறைவேற்றிக்குது. ஓகே, இந்த பேய் படத்துலலாம் பொசஸ் ஆகிடுச்சுன்னா அந்த பேய்க்கு ஏற்கனவே இருந்த ஆசைகள்லாம் அந்த பாடி மூலயமா நிறைவேற்றிக்கும்ல, அதுதான் எல்லாரோட உடம்புலையும் நடக்குது. ஓகே, இது ஆக்சுவலாக பார்த்தா மைண்ட் வந்து ஒரு பேய் தான். ஓகே, எல்லாரையும் காலி பண்ணுது. ஆக்சுவலாக அவங்கவுங்கள காலி பண்ணுது. பேய் படத்தில் வந்து பேய் மற்றவங்கள காலி பண்ணும், இதில் பேய் உள்ளே இருந்து நம்மளே காலி பண்ணும். ஓகே, அந்த மைண்ட் ப்ளஸ் பேயின்றதுனால அதை வந்து நெகட்டிவாக எடுத்துக்கணும் அவசியம் இல்லை. ஒரு வீடியோவில் அது குழந்தைன்னு சொல்லியிருப்பேன். சரி, குழந்தை தான். நம்ம பெற்ற பசங்களே வந்து நம்ம ஒழுங்காக இது பண்ணாமல் ரொம்ப செல்லம் கொடுத்து அவங்க இஷ்டத்துக்கு ஆட விட்டோன்னா என்னாகும், அது பேய மாதிரி நம்மளே காலி பண்ணும்ல ஃப்யூச்சரில். அதுதான் ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ மைண்ட் ஓகே இதாக வளராங்க நிறைய பேர். சோலாக யாரெல்லாம் வளரான்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த மங்க்ஸாக வளரவங்க எல்லோரும், மங்காக இருக்கிறவங்க எல்லாருமே சோலாக வளரவங்கன்னு கிடையாது. அவங்களாம் ஃபைட் பண்ணுறாங்க, சோலாக வாழறதுக்கு ஃபைட் பண்ணுறாங்க. ஈவன் மீ. ஓகே, ஏன்னா கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் இல்லை ரொம்ப கஷ்டம். அவங்க மைண்டில் என்னெல்லாம் மெமரி சேர்த்துக்காங்க பழைய லைஃப்பில், இல்லை அட்லீஸ்ட் இந்த லைஃப்பில் பாஸ்ட் லைஃப் நம்பிக்கை இல்லாதவங்க பிறந்ததுலேருந்து இப்போ நான் 42 வயசு ஆகுதுன்னா அது வரைக்கும் ஆக்சுவலி 44 ஆகுது. அது வரைக்கும் என்னெல்லாம் மெமரி நம்ம க்ரியேட் பண்ண, என்னெல்லாம் எமோஷனை க்ரியேட் பண்ண, நிறைய எதெல்லாம் எனக்கு பிடிக்கும் அதெல்லாம் இருக்கும்ல, அது பேர் சன்ஸ்கார்னு சொல்லுவாங்க, டெண்டன்சிஸ். ஸோ அதெல்லாம் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகே, அதுதான் மைண்ட் வந்து எப்போவுமே அதை ட்ரிகர் பண்ணிகிட்டே இருக்கும். நான் நான் வாழணும்னு நினச்சாலும் வெளியில் நான் பார்க்குற விஷயங்கள், யார் கூடலாம் பேசுகிறேன், யார் கூட இன்டராக்ட் பண்ணுறனோ அவங்களாம் வந்து எனக்குள்ளே என்னெல்லாம் மெமரி இருக்குது, என்னெல்லாம் எமோஷன்ஸ் அதிகமாக இருக்கோ அதை ட்ரிகர் பண்ணுவாங்க. நான் ரொம்ப கோவக்காரன் தானே, நான் பார்க்குற ஆளுங்க கரெக்டாக கோவப்படத்துக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அது பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அந்த டெண்டன்சினாவும் அதிகமாகிட்டே இருக்கும். சன்ஸ்கார் வந்து அதிகமாகிட்டே இருக்கும் நம்ம சாகிற வரைக்கும். ஓகே, அடுத்த பிறவியில் கோவக்காரன்லேயே பெரிய கோவக்காரனாக பிறப்பாங்க. ஓகே, ஸோ அதுதான். ஸோ இன்டெலெக்ட்ன்றது அறிவுன்றது என்ன நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இன்டெலெக்ட்ன்றது ஜஸ்ட் இட்ஸ் நாட் லைக் எப்படி சாப்பிடணும், எப்படி ஓடணும், எப்படி வண்டி ஓட்டணும், இதெல்லாம் மட்டும் இன்டெலெக்ட் கிடையாது. பிக் பேங் ஆரம்பித்தது வந்து கடவுள்ன்றது யார், இப்போ என்னெல்லாம் நடந்திருக்கு, என்னெல்லாம் நடக்க போகுதுன்றது எல்லா இன்ஃபர்மேஷனும் எல்லா இன்டெலெக்ட்லேயும் இருக்குது. பட் நம்மளால் அதை தோண்டி எடுக்க முடியல. தோண்டி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. மேலெல்லாம் நிறைய குப்பை வந்துடுச்சு, அந்த குப்பையெல்லாம் எடுத்தால் தான் அது நம்ம யூஸ் பண்ண முடியும். பட் குப்பையை தான் நம்ம திருப்பி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். குப்பையில் வந்து பொறுக்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஹாப்பினஸ்ஸு, அதாவது ஃபேக் ஹாப்பினஸ்ன்றது குப்பை மாதிரி. ஓகே, ரியல் ஹாப்பினஸ் குப்பையில் இருக்காது. ஓகே, அதெல்லாம் எடுத்துட்டாலே ஹாப்பினஸ் தான். ஓகே, ஸோ மைண்டா பாடியா சோல் அப்படின்றத நம்ம முதல்ல பார்ப்போம். இப்போ ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன், நான் கார் ஓட்டும்போதோ பைக் ஓட்டும்போதோ வந்து நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபோக்கஸ் இல்லாமல் தான் ஓட்டுவோம். எந்த ஒரு வேலை செய்யும்போது நிறைய டைம் ஃபோக்கஸ் இருக்காது, வேறு எதையாவது திங்க் பண்ணிகிட்டே வண்டி ஓட்டுவோம். ஓகே, செம்ம டிராஃபிக்காக இருக்கும், சரியான ஹைவேயில் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருப்போம். பட் ஸ்டில் என்ன பண்ணுவோன்னா, வி வில் நாட் திங்க் அபவுட் அங்கே என்ன நடக்குது, யார் போகிற வரான்னு கூட நமக்கு தெரியாது. நம்ம எதையாவது யோசிச்சுட்டே போவோம். ஆனால் செம்ம ஸ்பீடில் ஓடிட்டுருப்போம். 80s 90s கூட ஓட்டுவோம். கொஞ்சம் நேரம் பிளாங்காக இருக்கும், திருப்பி தான் ரோடுக்கு வரும். ஓகே, கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் மைண்ட் ரோடுக்கே வரும். ஆனால் அது வரைக்கும் உங்களை காப்பாற்றுறது யார் அப்படின்னு பார்த்தா உங்களுக்குள்ளே இருக்கிற சோல், தட் இஸ் த காட். ஓகே, உங்களை காப்பாற்றுறானா யார் இருக்க முடியும்? காட் தான். இந்த சோல் தான் காப்பாற்றுது. யாரை காப்பாற்றுதுன்னா இந்த மைண்டை காப்பாற்றல. மைண்டு தான் பொறுக்கிட்டு இருந்தது வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது. ஓகே, இந்த பாடியை காப்பாற்றுது. ஏன் இந்த பாடியை காப்பாற்றுச்சு? ஓகே, மைண்டு பொறுக்கும் போது பாடியை ஏன் இந்த சோல் காப்பாற்றணும் அப்படின்னு பார்த்தா, இந்த சோலுக்கு இந்த பாடி தேவை. எதுக்கு தேவை? இந்த மைண்டு எங்கேயும் பொறுக்காமல் இந்த மைண்டை வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு சக்தியை மாற்றுறதுக்கு. ஓகே, எம்டியாக மாற்றுறதுக்கு, நிர்வாணான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எம்டியாக மாற்றினா தட் ஹேஸ் வெரி குட் பவர். இதை மாற்றினா மட்டும்தான் இந்த சோலாக மாற முடியும். அது வரைக்கும் இந்த மைண்டில் இந்த விஷயங்கள்லாம் இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, இதனால தான் அது அங்கங்கே பொறுக்க போயிட்டே இருக்குது அடிக்கடி மைண்டு. ஸோ இந்த பாடியை யூஸ் பண்ணி தான் இந்த மைண்டில் இருக்கிற எல்லா நெகட்டிவ், நீ சிரித்து சந்தோஷமாக இருக்கிற எமோஷனாக இருந்தாலும் வெளியிலேருந்து டூப்ளிகேட்டாக அதுவும் வந்து ஒரு நெகட்டிவான எமோஷன் தான். ஸோ இதெல்லாம் காணாமல் அடித்தா மட்டும்தான் இந்த மைண்ட் இல்லாமல் போகும். ஸோ பேலன்ஸ் இருக்கிறது சோல். அந்த சோல் தான் நம்பன்றது நம்மளுக்கு யாருக்குமே தெரியறதில்ல. ஓகே, ஸோ இப்போ நம்ம பாடி தான் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கலாம். நான் வந்து பாடி தான், பாடி இல்லைன்னா நான் எப்படி இருப்பேன், எப்படி வாழ்வேன் அப்படின்னு சொல்கிறேன். உங்கள் இப்போ நீங்கள் வந்து சாப்பிட்றீங்க ஒரு விஷயம், ஒரு ஸ்வீட்டாக ஒரு விஷயம் சாப்பிட்றீங்க, சர்க்கரை வாயில் போடுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நான் என் பாடியில் அந்த சர்க்கரை பட்டோன்னே ஒரு இனிப்பு தருது. ஓகே, அப்படின்றதுனால நான் தான் அதை அனுபவிக்கிறேன், இந்த பாடி தான் அனுபவிக்குது. ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது, அதனால் நான் தான் அது அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஓகே, இல்லைன்னா அடுத்ததாக இருக்கிற மைண்ட் நினச்சிக்கும், எனக்கு அந்த டேஸ்ட்டை நான் ஃபீல் பண்ணுறேன். ஒரு ரொம்ப அறிவாளின்னு நினச்சிக்கிறவங்க இருக்காங்க நிறைய பேர். ஓகே, நான் அந்த டேஸ்ட்டை ஃபீல் பண்ணுறேன். ஸோ அந்த ஃபீலிங் யார் பண்ணுறா, அதுதான் நான் அப்படின்னு. அது எது ஃபீல் பண்ணுது? மைண்டு.
அது நினைக்கிறது தான் மிகப்பெரிய தப்பு. ஓகே, என்னென்னா நான் அந்த ஃபீல் பண்ணுறேன், எனக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறது யார்? இந்த மைண்டு. அதனால் திருப்பி கேட்குது, எனக்கு அந்த குலோப்ஜான் திருப்பி கொடு, அதுக்கு திருப்பி கொடு, அந்த செக்ஸை திருப்பி கொடு, மணியை திருப்பி கொடு, ஓகே எனக்கு ப்ராப்பர்ட்டிஸை திருப்பி கொடுத்துட்டே இரு, எனக்கு பவரை கொடுத்துட்டே இரு, பொலிட்டிக்கல் பவரை கொடுத்துட்டே இரு, ஓகே ஏதாவது ஒன்று கேட்டுகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம நினச்சிக்கிறோம் இதெல்லாம் ஃபீல் பண்ணுறது நான், எனக்கு பணம் கிடச்சிச்சு, புகழ் கிடச்சிச்சின்னா அதை வந்து ஃபீல் பண்ணுறது யார்? அது நான் தான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிட்டு நான் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ எனக்கு என்ன தேவை? அந்த புகழ் தேவை, பணம் தேவை, செக்ஸ் தேவை, ஃபுட்டு தேவை அப்படின்னு ஒன்று அதை தேடி அழிஞ்சிட்டே இருக்கும். ஸோ இது நான் இல்லை, இதெல்லாம் ஃபீல் பண்ணுறது நான் இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் என்ன பண்ணுவோம்? யாரோ ஃபீல் பண்ணுறதுக்கு நான் ஏன் அங்கே வேலை செய்யணும் தேவையில்லாமல் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஓகே, திஸ் இஸ் நாட் யூன்னு தெரிஞ்சிடும். இது அப்போ நீங்கள் யார் அப்படின்னு பார்த்தா இதுதான் சோல். அப்போ சோல் என்ன பண்ணுது? அப்போ ஒன்றுமே இல்லையே சோல் அப்படின்னா இதெல்லாம் விட்னஸ் பண்ணுது. ஓகே, இப்போ ஒருத்தன் ஏதோ ஒரு செய்கிறான்னா அதை நான் பார்க்குறேன்னா அதை விட்னஸ் பண்ணுறேன்ல, அந்த மாதிரி சோல் வந்து இந்த பாடி என்னெல்லாம் பண்ணுதோ அதை பார்க்க முடியும் அதால். ஓகே, இந்த ஃபிசிக்கல் பாடியை பார்க்க முடியும், மைண்டை பார்க்க முடியும், அதுக்கு பவர் கொடுக்குறது அதுதான். ஓகே, அதுக்கிட்டேருந்து பவரை வாங்கி இதை ஏமாற்றினுக்குது அந்த சோலையே. ஓகே, ஏன் அப்படி ஏமாற்ற முடியுது அப்படின்னா நம்ம சோல்ன்றதை நம்ம புரிஞ்சிக்கிறதே இல்லை. புரிஞ்சிக்காமல் மைண்டாக வேலை செய்கிறோம், பாடியாக வேலை செய்கிறோம், அதனால சோலுக்கு பவர் இல்லாது. நம்ம சோல் அப்படின்னு புரிஞ்சிக்கிட்டு இந்த பாடி மைண்டை காப்பாற்றுறதே அதுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஓகே வாழ ஆரம்பித்தோன்னா இந்த மைண்டுக்கும் பாடிக்கும் நிறைய எனர்ஜி தேவைப்படாது. ஸோ சோல் வில் ஹாவ் மோர் எனர்ஜி. ஸோ சோல் கேன் பி சோல். ஓகே, பியூர் சோலாகவே இருக்க முடியும். ஸோ அன்றைக்கி நான் அந்த பாக்ஸ் போட்டு காமிச்ச மாதிரி இந்த சோல் வெறும் பியூர் சோலாக ஆகிடுச்சு, மெமரியே இல்லை, எதுவுமே இல்லை, இங்கே வேலை இல்லை, டெண்டன்சி இல்லை அப்படின்னா இந்த சோல் வந்து வில் கோ டு த காட் கான்ஷியஸ்னஸ், வில் பிகம் காட். அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் நம்ம நம்ப மாட்டோம்தான். ஓகே, ஆனால் இது வரைக்கும் நான் சொன்ன புரிஞ்சதில்லை நீங்கள் ஏன் சோல் அப்படின்றது. இப்போ நான் வந்து சர்க்கரை கொட்டினதால எனக்கு இனிப்பு தெரிஞ்சுது, அதனால் அதை உணர்ந்தது நான். இந்த பாடி தான் உணர்ந்துச்சுன்னு நினச்சிப்பாங்க சில பேர். ஸோ அந்த பாடி தான் நான் நினச்சிப்பாங்க. இன்னொன்று மைண்டு வந்து அதை ஃபீல் பண்ணுறது, மைண்டு தான் நான் நினச்சிப்பாங்க, அந்த பர்சனாலிட்டி. ஓகே, ஸோ இது ரெண்டும் இல்லை அப்படின்னா எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் பாடி இருக்குது, நீங்கள் செத்து போயிட்டீங்க. ஓகே, செத்து போனோன்னா சர்க்கரையை வாயில் கொட்டினா இனிப்பு தெரியுமா? சிம்பிள் இல்லை, இனிப்பு தெரியாது. இந்த இனிப்பை இந்த மைண்டால் ஃபீலும் பண்ண முடியாது, பாடி செத்து போச்சு. ஏன்னா அந்த மைண்டு அங்கே இருக்காது, காணாம வெளியே போயிடும். ஸோ சோல் cannot even experience, witness it. It can witness from outside. ஆனால் மைண்ட் ஃபீல் பண்ணுறத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது, ஏன்னா மைண்டால் ஃபீல் பண்ண முடியாது, அதுவும் வெளியே போயிடும். சோல் வெளியே போகும்போது மைண்ட் இன்டெலெக்ட் எல்லாம் சேர்ந்து அதோடு சேர்ந்து வெளியே போயிடும். ஒன்லி பாடி மட்டும்தான் இருக்கும். இது மேலேருந்து வேணால் பார்க்கும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். யாரோ வந்து வாயில் டெட் பாடியில் சக்கரை போடுறாங்க அப்படின்னு. இதுக்கு வந்து இந்த பாடி வேலை முடிஞ்சிச்சு, இந்த பாடியை வச்சு இதுக்கு மேலே யூஸ் இல்லைன்னா இந்த பாடி ஆடின ஆட்டத்துக்கு பனிஷ்மெண்ட்டாக வந்து இதெல்லாம் கொடுத்துருச்சு. ஓகே, இந்த வலியை வேதனையெல்லாம் கொடுத்து சாகிற நிலைமைக்கு எடுத்துகிட்டு வந்து சாவடிச்சாச்சு. இப்போ இதுக்கு தேவை இன்னொரு பாடி. இந்த மைண்டில் இருக்கிற இந்த விஷயங்களெல்லாம் அழிக்கிறதுக்கான இன்னொரு பாடி வேணும். ஸோ இந்த டெண்டன்சியோடு தான் இது போகும் வேறு பாடிக்கு. இந்த டெண்டன்சியெல்லாம் அழிக்கிறதுக்கு வரைக்கும் இந்த சோல் வந்து திரும்பி பாடி எடுத்து வேலை செஞ்சுட்டே இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் சோலோட வேலை. ஓகே, ஸோ இப்போ சொன்னல யார் உங்களை பனிஷ் பண்ணுறா, யார் உங்களை வந்து காப்பாற்றுறா, உங்களை வந்து ஹெல்ப் பண்ணுறா, வரம் கொடுக்குறாங்க, தேவையானதை கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த சோல் தான் கொடுக்குது. காட் எனக்கு கொடுக்குற எதாக இருந்தாலும் நம்ம மேலே பார்ப்போம் இல்லையா? ஓகே, கடவுள் தான் என்னை காப்பாற்றினார், கடவுள் தான் எனக்கு இதெல்லாம் பண்ணார், கடவுள் தான் என்னை தண்டிச்சார், கடவுளே ஏன் என்னை இப்படி பண்ண அப்படின்னு கேட்போம். ஓகே, அது அங்கே கேட்கக்கூடாது. ஓகே, இங்கே கேட்கணும். அது இதோட டீப்பாக இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஓகே, உள்ளுக்குள்ளே கேட்கணும். ஸோ இந்த சோல் என்ன பண்ணுதுன்னா இந்த பாடி வச்சு இந்த மைண்ட் எதெல்லாம் தேவையில்லாமல் இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்காக வேறு ஒரு பாடி மைண்டை வந்து அஃபெக்ட் பண்ணும்ல. வேறு ஒரு பாடி மைண்டை அஃபெக்ட் பண்ணும்போது அதுக்கான தண்டனை இந்த சோலே கொடுக்கும். ஒன்று இந்த மைண்டு வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகி பைத்தியம் பிடிச்சி சைக்கோ ஆகிறவங்க இருக்காங்க. ஓகே, சைக்கலாஜிக்கல் அஃபெக்ட் ஆகிறவங்க இருக்காங்க. இல்லைன்னா பாடிக்கு வந்து ஏதாவது ஒன்று ஆக்சிடெண்ட்டோ இல்லை நோயோ இதாக ஒன்று கொடுக்கும். ஓகே, எது கொடுக்கணும்? இது தான் கொடுக்கும். சரி, இந்த சோலோட மைண்டு பாடி தான் இது போய் வேறு ஒரு பாடி மைண்டை அஃபெக்ட் பண்ணால் இந்த சோல் ஏன் எனக்கு தண்டனை கொடுக்குது, இது தானே இதுக்கு முக்கியமாக இருக்கணும் அப்படின்னா அதுதான் கிடையாது. கடவுள் வந்து பார்ஷியாலிட்டி இல்லாதவர், கரெக்டாக? ஓகே, யாருக்கும் வந்து பாரபட்சம் பார்க்க மாட்டார். நல்லது கெட்டது மட்டும்தான் அவருக்கு தெரியும். ஈவன்
மகாபாரதமில் கிருஷ்ணர் வந்து துரியோதனன் பிடிக்காதுலாம் இல்லை அவருக்கு. ஓகே, துரியோதனையும் பிடிக்கும், அர்ஜுனனையும் ஒரே மாதிரி தான் பிடிக்கும் அவருக்கு. எல்லாருமே ஒரே சொந்தக்காரங்க, ஒரே மாதிரி சொந்தக்காரங்க தான். பட் ஏன் துரியோதனனுக்கு வந்து அகெயின்ஸ்டாக இருந்தார், வேலை செஞ்சார், அர்ஜுனனுக்கு ஹெல்ப் பண்ணார்னா, அவன் கெட்டது பண்ணால் இவன் நல்ல தர்மத்தோடு இருந்தாங்க அப்படின்றது தான். ஓகே, ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்னா மற்றவங்களுக்காக. எல்லாருமே சோல் தானே. ஓகே, இதுவும் சோல் தான். இங்கேயும் ஒரு பாடி மைண்டு சோல் இருக்குது, மூணுமே. ஸோ கடவுள் சைட்லேருந்து பார்த்தாலும் சரி, இந்த சோல்லேருந்து பார்த்தாலும் இதுவும் சோல் தானே. இது ஏன் இங்கே அஃபெக்ட் பண்ணுறதுக்காக இதை போய் இதே தனியாக அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தா, சோலை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, there is no partiality because soul knows every soul is the same power. ஓகே, இந்த சோலும் ஒரே சோல் தான். வேறு மைண்டு வேறு பாடி இருக்குது, அவ்வளோதான். ஸோ இங்கே வேறு மைண்டு வேறு பாடி இருக்குது, அவ்வளோதான். சோல் போய் இன்னொரு சோல் நீ எஃபெக்ட் பண்ண முடியுமா? ஏன் எஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா, இந்த சோல் எதுக்கு வந்திருக்கு? இதோட வேலை பண்ணுறதுக்கு வந்திருக்கு இந்த வாழ்க்கையில். ஓகே, இந்த மைண்டில் இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த பாடி யூஸ் பண்ணி இது வந்து லிபரேஷன் ஆகிறதுக்காக வந்திருக்கு, மோட்சம் அடையிறதுக்காக வந்திருக்கு. இந்த சோல் அதுக்காக வந்திருக்கு. உன் சோலை நீ லிபரேட் பண்ணுறதுக்கு வேலை செய்யாமல் கைட்டிக்கிட்டு இருக்கீங்க. அசிங்கமாக தான் வரும் சொல்லும் போது. அதையே நீ ஒழுங்காக பிடுங்க முடியலையே அப்படின்னு சொல்லுது சோல். ஓகே, திங்க் பண்ணுது. திங்க்லாம் பண்ணாது சோல். ஐம் ஜஸ்ட் எக்ஸாஜுரேட்டிங். ஸோ இந்த சோலில் அங்கே ஃபைட் பண்ணியிருக்கோம். எதுக்கு ஃபைட் பண்ணியிருக்கோம்னா, இந்த மைண்டு கிட்ட இருக்கிற எமோஷன்ஸ்லாம் காலி பண்ணி இந்த பாடி யூஸ் பண்ணி இது மோட்சம் அடையணும். நீயும் அடைய மாட்டேன், அதுக்கிட்டேயும் போய் நோண்டிக்கிட்டு இருந்தேன்னா உன்னை என்ன பண்ணுறது? அதுக்கு தான் உனக்கு பனிஷ்மெண்ட், அதுக்கு தான் உனக்கு நோய், அதுக்கு தான் உனக்கு ஆக்சிடென்ட்டு, அதுக்கு தான் உன் பொண்டாட்டி கிட்ட பிரச்சனை, புருஷங்கிட்ட பிரச்சனை, உன் பிள்ளைங்க கிட்ட பிரச்சனை, உங்கள் அப்பா அம்மா கிட்ட பிரச்சனை. ஓகே, ஜெயிலுக்கு போகிற, அது பண்ணுற, இது பண்ணுற, எல்லாமே நடக்குது. எல்லாமே யார் பண்ணுறா? மேலே கடவுளே ஏன் இப்படி பண்ண? இல்லை, இந்த சோல் தான் பண்ணுது. ஸோ இப்போது எப்படி இதை ரெக்டிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் மேலே பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறேன், உள்ளே தான் பார்க்கணுன்னு சொல்கிறேன். இப்போ உள்ளே பார்த்து நான் கேட்டால் அது எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றத நம்ம யோசிக்க போகிறோம். ஓகே, என்ன சிம்பிளாக இதுனா, இது மூணுத்தில் நீங்கள் யாருன்னு முதல்ல கேட்டேன், அதுக்கு இன்னும் நீங்கள் பதில் ஃபைன் பண்ணிங்களா இல்லைன்னு தெரில. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், யூ ஆர் நாட் திஸ் பாடி பிகாஸ் இட்ஸ் கோயின் டை. ஓகே, வாயில் சக்கரை போட்டால் நீங்கள் உயிரோடு இருக்க வரைக்கும் தான் இனிக்கும், அப்புறமா இனிக்காது. யூ ஆர் நாட் த மைண்ட் பிகாஸ் மைண்டுன்றது திங்க் பண்ணும், எல்லாமே பண்ணும், ஃபீல் பண்ணும். ஓகே, அதுக்கு தேவையானதெல்லாம் பாடி யூஸ் பண்ணி செஞ்சுக்கும். ஓகே, ஆனால் எந்த ஒரு பொருளெல்லாம் வந்து இது அப்படின்னு சொல்கிறோமோ, மை பாடி ஈஸ், மை மைண்ட் ஈஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? மை ஹாப்பினஸ் ஈஸ், மை சேட்னஸ் ஈஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஈஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு பொருள், ஆப்ஜெக்ட். ஓகே, ஆப்ஜெக்ட் எல்லாமே நீங்கள் ஆப்ஜெக்ட் கிடையாது. ஓகே, நீங்கள் வந்து ஒரு சப்ஜெக்ட். ஓகே, நீங்கள் தான் வந்து எல்லாத்தையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஆத்மா. ஓகே, ஸோ இது என்னுடைய அப்படின்னு சொல்கிறோம் ஒரு பொருள் அப்படின்னா அது நான் கிடையாது. என்னுடைய பேர் மணி அப்படின்னா அது நான் கிடையாது. இது என்னுடைய பாடி, நான் கிடையாது. நான் ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட், அது நான் கிடையாது. ஓகே, இது என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டுனா அது நான் கிடையாது, அது என் பொண்ணும் கிடையாது. இது என் பொண்டாட்டி புருஷன், இதே நான் கிடையாது. அப்புறம் அது பொண்டாட்டி புருஷன் எப்படி நானாக இருக்க முடியும்? ஸோ அது என்னோடது கிடையாது. ஓகே, ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோன்னா இந்த சோல் தான் நான் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ நீங்கள் கேட்கணுமா இல்லை நீங்கள் செய்யணுமா? ஓகே, இந்த கடவுள், இந்த சோல், ஆத்மன், கான்ஷியஸ்னஸ், கடவுள். ஓகே, ஜீவாத்மா, பரமாத்மா, இது ஜீவாத்மா, பரமாத்மா. ஆத்மானாலே கடவுள் தான். ஓகே, இது ஜீவாத்மான்றது இது வந்து எல்லாருக்கும் ஒருவருக்கு தண்டனை கொடுத்துருக்காது. மேலேருந்து கேட்குறோம்ல, கடவுளே ஏன் எனக்கு இப்படி பண்ணேன் அப்படின்னு. மேலேருந்து எல்லாத்துக்குமே ஒருத்தருக்கு பார்த்து எத்தனை பில்லியன் பீப்புள் இருக்குது, எத்தனை பில்லியன் லிவிங் பீயிங்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் பார்த்து மேலேருந்து நீ இங்கே ஏந்து போ, உனக்கு வந்து லாட்டரியில் டிக்கெட் காசு போயிட்டோம், உனக்கு நஷ்டமாகட்டும், இத்தனையும் அவர் மேலே உட்காந்து ஒரு பவர் பண்ணிகிட்ருக்குமா? பண்ணாது. அந்த பவர் வந்து கேவ் த பவர் டு ஆல் த சோல்ஸ் டிஃப்ரெண்ட்லி. அங்கேருந்து வந்தது பவர் தான் இது. ஸோ இது என்ன பண்ணுது? இதுக்கான தண்டனையும் கொடுக்குது, கிரெடிட்டையும் கொடுக்குது. ஓகே, இதே தான் கொடுக்குது. ஓகே, ஸோ இதுதான் நம்ம அப்படின்னு தெரிஞ்சிட்டோன்னா நம்ம வந்து நம்ம பாடிக்கும் மைண்டுக்கும் நம்ம தான் தண்டனை கொடுக்குறோம். ஓகே, அதை தனியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னா என்ன பண்ணும்? இது நம்ம குழந்த மாதிரி, பாடியும் சரி மைண்டும் சரி நம்ம குழந்த மாதிரி. இதை நம்ம கரெக்டாக பார்த்துக்கிட்டா அதை வச்சு நம்ம எஸ்கேப் ஆகி இந்த லைஃப்லேருந்து லிபரேட் ஆகி ஜாலியாக வெளியே போகலாம். ஓகே, அதுதான் நம்மளோட டார்கெட். ஓகே, ஸோ ஆனால் அதை பண்ணாமல் நம்ம மைண்டுன்னு நினச்சி வாழ்ந்துகிட்டே இருந்தால் மைண்டாகவே நிறைய எமோஷன்ஸும் மெமரி சேர்த்து
திருப்பி கஷ்டப்பட்டுகிட்டே இருக்க வேண்டியது தான். ஓகே, நீ வந்து அடுத்த பிறவியில் நம்பிக்கை இல்லைனாலும் இந்த பிறவிலேயே கஷ்டப்பட்டு கடைசி வரைக்கும் நோய் எல்லாருமே வரும். ஏன்னா நான் வந்து சோல் அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டு நான் சோலாக வாழ ஆரம்பிச்சிடுறேன்னு வச்சுக்கலாம். இந்த டைம்லேருந்து இந்த நிமிஷத்துலேருந்து உனக்கு அப்போ நோய் வராதா? இனிமேட்டு நீ தான் கடவுளாக வாழறியே, உனக்கு நோய் வராதா? இல்லை உனக்கு எதுவுமே துன்பம் வராதா? உனக்கு கஷ்டம் வராதா? அப்படின்னா கன்ஃபார்மாக 100% வரும். ஏன்னா நான் இப்போ கடவுள்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு கடவுளாக வாழ ஆரம்பித்தாலும் இதுக்கு முன்னாடி நிமிஷம் வரைக்கும் ஐ அஃபெக்டட் பீப்புள், ஐ அஃபெக்டட் மை மைண்ட், ஐ அஃபெக்டட் மை பாடி. கண்டதையும் தின்னுருக்கேன், கண்டதையும் குடிச்சிருக்கேன். ஓகே, ஸோ நிறைய இன்செக்ட்ஸை கில் பண்ணியிருக்கேன். ஓகே, நான்வெஜ் கண்டபடி நான்வெஜ் சாப்பிட்ருக்கேன். இதெல்லாமே பாவம் தான். ஏன் நான்வெஜ் சாப்பிட்றது பாவம் அப்படின்னா, அந்த சோலும் இதே பர்பஸ்க்காக தான் வந்திருக்கு. ஓகே, ஆனால் அது எவால்வ் ஆகாத பாடி மைண்டை வச்சு அந்த சோல் வாழ்ந்துட்டுருக்கு. அனிமல்ஸ்லாம் அது அடுத்தடுத்த பிறவியில் தான் ஹியூமனாக மாறுற வரைக்கும் இட் வில் ஹேவ் டு கோ த்ரூ எவ்ரி திங். ஓகே, அந்த சோலில் லிபரேட் ஆகக்கூடாமல் நம்ம அடிச்சு காலி பண்ணுறதுனால என்ன ஆகுது? சாப்பாட்டுக்காக. ஸோ தட் இஸ் ஆல்சோ பிகம் யுவர் பேட் கர்மா. ஸோ அதுக்கும் உங்களோட சோல், அதாவது நீங்கள் உங்கள் பாடி மைண்டை வந்து கண்டிப்பாக தண்டிப்பீங்க. ஓகே, ஸோ இப்போ நான் சோல் தெரிஞ்சிச்சு, நான் சோலை வாழ ஆரம்பிச்சுன்னா எனக்கு அப்போ என்ன தான் லாபம்? நான் சோலாக வாழ்ந்தாலும் நான் இப்போ எனக்கு நோய் வரப்போகுது, ஃப்யூச்சரில் எனக்கு கஷ்டம்லாம் வரப்போகுது, ஃபேமிலியிலேருந்து ப்ராப்ளம்லாம் வரப்போகுது. அப்புறம் என்ன தான் எனக்கு இதில் லாபம்? ஓகே, சோலாக வாழ்ந்தானே மைண்டாக வாழ்ந்து ஜாலியாக குடிச்சு கும்மா வச்சுட்டு எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு போனால் உனக்கு என்ன அப்படின்னு கேட்கலாம். ஓகே, ஸோ சோலாக வாழ ஆரம்பிச்சோன்னா என்ன ஆகும்னா எல்லா நோயெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, துன்பங்கள்லாம் தொடர்ந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வி வில் நாட் ஃபீல் தட் மச். ஃபீலே பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா மைண்டு அங்கே இருக்கிறதுனால மைண்டும் அப்பப்போ ரியாக்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா நான் மைண்டாக வேலை செய்ய ஒரு துக்கமான ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கலாம். இமீடியட்டாக என்ன ஆகும்? என் மைண்ட் வந்து ட்ரிகர் ஆகி அங்கே ஏதோ டெத்து நடந்துச்சுன்னு வச்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. உடனே ஐயோ எனக்கு தெரிஞ்சவங்க யாரோ இறந்துட்டாங்களே அப்படின்னு நான் அழ ஆரம்பிக்கும்போது அழ ஆரம்பிச்சிடுவேன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸில் ஐ வில் பிகம் அ சோல். ஓகே, தெரிஞ்சவொன்னே ஓகே இதெல்லாமே காமனாக நடக்கிற விஷயம், இது எல்லாமே நல்லது தான். இப்போ அந்த சோல் போய் அடுத்த பெட்டரான ஒரு பாடியில் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அந்த சோல் எப்படிலாம் வாழ்ந்ததுன்றதை நான் யோசிக்க ஆரம்பிப்பேன். ஓகே, ஒரு ப்ராக்டிக்கல் ஸ்டடி மாதிரி அது பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஓகே, அந்த மைண்டே இப்போ அழ ஆரம்பித்த மைண்டையே யூஸ் பண்ணி ஐ வில் மேக் இட் ஆஸ் எ ஸ்டடி. ஓகே, ஸ்டடி பண்ணும்போது என்ன ஆகும்? ஐ வில் கெட் மோர் கிளாரிட்டி டு கெட்டிங் கிளாரிட்டி ஃபார் வாட்? இந்த மைண்டை கிளாரிட்டி எடுக்க சுற்றி நடக்கிற எல்லா விஷயத்துலேருந்து நான் கிளாரிட்டி எடுக்க என்ன பண்ணும்? இந்த எமோஷன்ஸ் அண்ட் மெமரிஸ் எல்லாம் எனக்கு கம்மியாகிட்டே வரும். இன்டெலெக்ட் அப்படியே தான் இருக்கும். ஓகே, இன்டெலெக்ட் அதிகமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். எப்போயுமே இன்டெலெக்ட் வேலை செய்யும். எப்போயுமே சொல்லும், இன்டெலெக்ட்டும் மைண்டு பேசிட்டே இருக்கும்னு சொல்லுவேன்ல. இன்டெலெக்ட் நல்லதை சொல்லி கொடுத்துட்டே இருக்கும், இதை பண்ண அதை பண்ணுன்னு. ஆனால் மைண்ட் வந்து அதை பண்ணாத கெட்டது பண்ண சொல்லி உன்னை தூண்டிகிட்டே இருக்கும். ஓகே, ஏன்னா அதுதான் வேணும், பிடிக்கும், குழந்தைங்க அடம் பிடிக்கிற மாதிரி. ஸோ என்ன ஆகும்? இதெல்லாம் அழிஞ்சு போகும் கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த என்ன பண்ணுவோம்? நம்ம வாழ ஆரம்பிக்கும்போது வி வில் லூஸ் இன்ட்ரெஸ்ட் இன் த வேர்ல்டு. ஓகே, வேர்ல்டு லைஃப்பில் இன்ட்ரெஸ்ட் லூஸ் பண்ணுவோம். வேர்ல்டு லைஃப்பில் லூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? கண்ட குப்பையும் பார்க்க மாட்டோம், கண்ட குப்பையை கேட்க மாட்டோம். ஓகே, ஸோ கண்ட குப்பையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாட்டோம். பண்ணாததுனால என்ன ஆகும்? நம்மளுக்கு இருக்கிற கெட்ட மெமரி மேலே பாசிட்டிவான மெமரிஸ் நிறைய கொடுக்க ஆரம்பிப்போம். கடவுள் விஷயங்கள், கடவுளை பற்றின விஷயங்கள்லாம் கேட்குறது, பார்க்குறது, இந்த மாதிரி. ஸோ அதனால் பாசிட்டிவ் விஷயம் அதிகமாகும் போது இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் அண்ட் மெமரிஸ்லாம் கம்மியாகும்போது ஆட்டோமேட்டிக்காக மைண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகிட்டே வரும். ஓகே, ஆனால் இந்த லைஃப் டைம்லேயே நம்மளால் பண்ண முடியுமானா எனக்கு தெரியாது. ஓகே, நம்ம எவ்வளோ மெனக்கிடுறோம் அப்படின்றத பொறுத்து இருக்குது. ஓகே, அதுதான் வைராக்கியான்னு சொல்லுவாங்க. வைராக்கியம் எவ்வளோ இருக்குது நம்மளுக்கு பொறுத்து நம்ம அதுக்கான வேலைகளை செஞ்சுட்டே இருப்போம். திரும்ப இந்த கர்ம யோகா, பக்தி யோகா, ராஜயோகா, ஞான யோகா, இதெல்லாம் இதில் எதாவது ஒன்று கரெக்டாக ஃபாலோ பண்ணியோ இல்லை 4த்தையும் ஃபாலோ பண்ணியோ நம்மளால் இதெல்லாம் கிளியர் பண்ண முடியும். பண்ணிட்டோன்னா என்னாகும்? வில் பி ஒன்லி சோல். ஸோ சோலுக்கு அதுக்கப்புறம் பாடியும் தேவைப்படாது, மைண்டும் தேவைப்படாது. இதுதான். ஓகே, ஸோ நம்ம பாடி மைண்டை வந்து அஃபெக்ட் பண்ணுறதும், அதாவது தண்டனை கொடுக்குறதும் சரி, ஹெல்ப் பண்ணுறதும், ஓகே, காப்பாற்றுறதும் யாருன்னு பார்த்தா சோல் தான். அதுக்கு எவ்வளோ நீ அமக்கலம் பண்ணாமல் இருக்கியோ அந்த சோல் வந்து உனக்கு டைம் கொடுக்கும், உன் பாடிக்கும் மைண்டுக்கும். ரொம்ப ஓவர் ஆட்டம் போட்ட சொல்லதை கேட்கவே இல்லை அப்படின்னா எப்படி பேரண்ட்ஸு சொல்லதை கேட்கலாம் காது வச்சுருவாங்க டீச்சர்ஸு, அந்த மாதிரி நீ செத்து போயிடு.
உன் பாடிக்கு வேலை முடிஞ்சுது அப்படின்னு உன் பாடி தூக்கிடும். ஓகே, ஆனால் மைண்ட் அதால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுதான் மேட்ரு. இப்போது இதை நான் இன்னொரு இதோட நான் கனெக்ட் பண்ணி அடுத்த இதில் பேசுகிறேன். அதாவது குடும்ப தலைவன், குடும்பம் இதெல்லாம் க்ரியேட் பண்ணுறது எதுக்காக, ஓகே, அதுக்கும் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் சம்மந்தம் இருக்கான்றதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுலேயும் இதே மாதிரி சப்ஜெக்ட் தான். ஓகே, அடுத்த வீடியோவில் அதை கேளுங்க. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது லைஃப்பில் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இது ப்ராக்டிக்கலாக நான் நிறைய கற்றுக்கிட்டது லேட்டஸ்ட்டாக. அதை பற்றி பேச போகிறோம் அடுத்த வீடியோவில். ஸோ அடுத்த வீடியோ 2 வீடியோ வரும், பாருங்கள். ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஷேர் இட். தேங்க்யூ வெரி மச்.